சென்னை பீச், மெரினா பீச்சு கலைஞர் முதலமைச்சர் அவரோட அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு இல்லம். சென்னை மெரினா பீச் நினைவு இல்லம். கம்பர் சிலை வச்சுருக்காங்க. கவியரசர் கிபி 12ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர். சரியாக 1968 பண்ணியிருக்காங்க. எல்லாம் இளமவாடிகள் அவரோட சிலை வச்சுருக்காங்க. இதுதான் பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதலமைச்சர், வாழ்ந்த முதலமைச்சர். இவரோட நினைவெல்லாம் கலைஞர் நினைவு. இதுதான் மெரினா பீச். அது சென்னைக்கு வரவங்களோட மெரினா பீச் உலகத்திலே 2வது மிகப்பெரிய நீளமான கடற்கரை கொண்ட மெரினா பீச்சில் தான் இந்த நினைவுகள் அமைஞ்சிருக்கு. சென்னைக்கு வர பெரும்பான்மையான சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. வேர்ல்டு பிகெஸ்ட்டு பீச் இன் சென்னை, வேர்ல்டு செகண்ட் அருங்காட்சியகம். பிவிசி ஒர்க் டாட் ஸ்டார் டிசைன் சேனலு நம்மளது. இது நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தால் மன்னிச்சிங்க. நம்ம ஒரு ஹேபிட்டாக தான் போடுறோம், ப்ரொஃபஷ்னலாக போடுறதில்ல. ஆனால் குறைகள் நிறைய இருக்கும். ஆனால் குறைகளை விட்டுட்டு நிறைகள் மட்டும் பார்த்து குறைகளை சொல்லுங்கள், திட்டாதீங்க. பாருங்கள், இதுதான் பார்த்துக்கங்க. இதான் அண்ணாவோடைய சமாதி. பேரறிஞர் அண்ணா 1909 தோற்றம், மறைவு 1969 2ஆம் மாதம் 3ஆம் தேதி. இது பேரறிஞர் அண்ணா. இவர் முதல்ல திராவிட கழகத்தால் முதலமைச்சர் ஆகப்பட்டார். அடுத்து கலைஞர் அவர்கள் ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் அங்கே அடக்கம் செய்திருக்காங்க. கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி. பார்க்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதுக்குள்ளே போங்க, மியூசியம் உள்ளே போகலாம். ஆச்சு வராடே, புதுசாக கட்டிக்கிறாங்க. நம்ம வந்தால் உள்ளே போகலாமா? இது உள்ள போகக்கூடாதா? இவ்வளோ டிக்கெட் வாங்க. வளைவாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், மியூசியம்மா. இது 3 தான் ஓப்பன் பண்ணாங்களாம். இலவச டிக்கெட் இருக்கா?
கேஎஸ்ஆ டிக்கெட் இருக்கா அண்ணா? எவ்வளோ? போட்டிருப்பாங்க நினைவகம், அதான் பார்க்கணும். அவ்வளோதான். சுற்றுலா இந்தியன் கோஸ்ட் கார்டு பீச். பார்த்துங்க, அண்ணா கலைஞர் சமாதி நல்லா அழகான முறையில் கட்டியிருக்காங்க. மெரினா பீச்சு தொடக்கம். இங்கே என்ன தொடங்குது பீச். அங்கே கோவலம் அப்படி மகாபலிபுரம் வரைக்கும் மியூசியம். பிரம்மாண்டமான முறையில் கட்டியிருக்காங்க. முதல்ல அந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்காரு. வெயில் அடிக்குது. பார்த்துங்க, வர முடியாதவங்க இருப்பாங்க, சென்னைக்கு வர முடியாதவங்க. ஆனால் இப்போ தான் கலைஞர்லாம் ரெடி பண்ணாங்க. நிறைய பேர் பார்க்காம கூட வந்துருப்பாங்க. இதுதான் நல்லா சுற்றி காட்டுறோம். இது பின்பகுதியிலேருந்து வந்துட்டோம், வந்து இதை முன்னாடி போகிறோம். அதுதான் சமாதியோட எல்லை முடிவு, தொடக்கம் முடிவு. பக்கத்தில் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. 2 பேரோட பக்கத்தில் இருக்குது. அது தனி டிபார்ட்மெண்ட், அது பக்கத்தில் இருக்குது. அந்த தான் இது எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ஜெயலலிதா அவங்க முதலமைச்சரோட நினைவில்லம். இந்த மாதிரி கட்டியிருக்காங்க, ரிங்கு மாதிரி. ஒளியில் தான் நம்ம நிழல் வடிவம் நமக்கு தெரிகிறது. இதுதான் நல்லா பார்த்துங்க. இப்படிதான் இதை பார்க்கறது தான் எல்லா மக்கள் வராங்க. சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் இதை பார்ப்பாங்க. வராதவங்க நம்ம சேனலில் போட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். PVC work.star design நம்மளோட சேனல்.